1972ஆம் ஆண்டு அப்பல்லோ 17 விண்கலத்திற்கு பிறகு சுமார் 53 ஆண்டுகள் கழித்து மனிதர்களை மீண்டும் நிலவுக்கு அனுப்ப நாசா தயாராகி வருகிறது. மேலும் அரை நூற்றாண்டு கால காத்திருப்பிற்கு பிறகு மனிதகுலம் மீண்டும் நிலவை நோக்கி தனது காலடியை எடுத்து வைக்கிறது. இது வெறும் பயணம் மட்டுமல்ல, விண்வெளி ஆராய்ச்சியில் ஒரு புதிய யுகத்தின் தொடக்கம். கென்னடி விண்வெளி மையத்திலிருந்து ஏவப்படவுள்ள இந்த 10 நாள் பயணத்தில் 4 விண்வெளி வீரர்கள் பங்கேற்கின்றனர். நிலவிற்கு பயணிக்கும் விஞ்ஞானிகள் இவர்களே. முதலாவது விக்டர் குளோவர், இரண்டாவது கிறிஸ்டினா கோச், இவர் நிலவுக்கு செல்லும் முதல் பெண்மணி ஆவார். மூன்றாவது ஜெர்மி ஹான்சன், நான்காவது ரீட் வைஸ்மேன். இந்த பயணம் பூமியிலிருந்து சுமார் 2,30,000 மைல்கள் பயணிக்க உள்ளதோடு மீண்டும் பூமிக்கு திரும்பும்போது விண்கலம் மணிக்கு 25,000 மைல்கள் வேகத்தில் வளிமண்டலத்திற்குள் நுழையும். விண்கலம் பயணிக்கும் பாதை ஃப்ரீ ரிட்டர்ன் ட்ரெஜெக்டரி எனப்படும். இது நிலவின் ஈர்ப்பு விசையை பயன்படுத்தி மீண்டும் பூமிக்கு திரும்பும். விண்கலத்தின் சிறப்பு என்னவென்றால், அப்பல்லோ காலத்து பழைய தொழில்நுட்பங்களிலிருந்து மாறி நவீனகால செயற்கை நுண்ணறிவு, மேம்பட்ட கூட்டுக்கலமை பொருட்கள் மற்றும் அதிநவீன கணினி அமைப்புகளை ஆர்டெமிஸ் பயன்படுத்துகிறது. இந்த 10 நாள் பயணத்தில் வீரர்கள் விண்வெளியில் முன்பே ஏவப்பட்டிருக்கும் ஓரியன் விண்கலத்தை கைமுறையாக இயக்கி பார்ப்பார்கள். விண்கலத்தின் தகவல் தொடர்பு, வழி செலுத்துதல் மற்றும் உயிர்காக்கும் அமைப்புகள் ஆழமான விண்வெளியில் எவ்வாறு செயல்படுகின்றன என்பது சோதிக்கப்படும். இது எதிர்காலத்தில் நிலவில் மனிதர்கள் தங்குவதற்கும் அங்கிருந்து செவ்வாய் கிரகத்திற்கு செல்வதற்கும் ஒரு அடித்தளமாக அமையும்.